இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see a very important and interesting concept called as river boat problem அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்விம்மர். ஓகே, ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ரிவர் இருக்காரு, ஸ்விம்மர். ஓகே, இந்த ஸ்விம்மர் வந்து ரிவரை எப்படி கிராஸ் பண்ணி அந்த சைட் போக போகிறார். இப்போ வந்து ரிவரில் தண்ணி ஓடிட்டுருக்கு. ஒரு ஸ்விம்மர் வந்து இந்த பக்கம் கரையிலேருந்து அந்த பக்கம் கரைக்கு எப்படி போக போகிறாரு அப்படின்றது ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் இது. இல்லைனா இப்படியும் சொல்லலாம், போட் வந்து இந்த ஒரு பக்கம் ஒரு ஷோரில் ஒரு கரையில் இருக்குது, இந்த கரையிலேருந்து ஆப்போசிட் கரைக்கு போகிறதுக்கு, ஓகே, அந்த இன்னொரு கரைக்கு போகிறதுக்கு பற்றி படிக்கிறது தான் என்னது திஸ் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்னா, இதுக்கு வந்து நோட்ஸ் வந்து நல்லா நீட்டாக எடுங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம நீட் ரிலேட்டட் ஃபிசிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ப்ராப்ளமுக்கு போகலாம். ஓகே, ஸோ கவனிங்க, இது வந்து ஷோர் ஏ. ஓகே, ஷோர் ஏ மீன்ஸ் வாட்? கரை. இது கரை வந்து ஏ இந்த சைட், இந்த கரை பி வந்து அந்த சைட் இருக்குது. நடுவில் வந்து என்ன ஓடுது அப்படின்னா ரிவர். ஓகே, வாட்டர் இஸ் பீன் ஃப்ளோயிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ, ஷோர் ஏ, திஸ் இஸ் ஷோர் பி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு போட் இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்விம்மர் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். நான் இங்கே போட் மாதிரி போட்டிருக்கேன்னா திஸ் இஸ் அ போட். ஓகே, இல்லைனா ஸ்விம்மர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாமே சேம் தான், தேர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த வித் ஆஃப் த ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W is the width of the river. Okay, so ரெண்டு ஷோர் இருக்குது நம்மளுக்கு, AB. So width of the river is A, W, and the river is flowing. Okay, water is flowing. இப்போ என்னென்னா நம்ம we are the problem solvers இல்லையா? நம்ம எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா we are in the rest, கிரவுண்டில். ப்ராப்ளம் சால்வர் is at the rest. நம்ம தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, we are in the shore A, அதாவது கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருந்து நம்ம படிக்கிறோம், அதுதான் மெயினான பாயிண்ட்டு. ஓகே, அப்சர்வர் ரெஸ்ட்டு ஷோர் ஏல ஷோர் பியில் இருக்காரான்றது பிரச்சனை இல்லை. ரெஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? இனர்ஷியல் ஃப்ரேம்னு அர்த்தம். நீங்கள் ஏற்கனவே இனர்ஷியல் ஃப்ரேம் படிச்சிருப்பீங்க. ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் மீன்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறவரை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லுவோம் இல்லையா? ரைட், சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறத அப்படியே லைனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சில டேர்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் அப்படின்னா VR வெக்டார் அப்படின்னு ஒரு வெலாசிட்டி ஐ எம் கோயிங் டு டிஃபைன். இது என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர். ரிவர் மீன்ஸ் வாட்? வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. கிரவுண்டுன்னா என்ன அர்த்தம்? அவர் ப்ராப்ளம் சால்வர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. அப்சர்வர் வந்து ரெஸ்ட்டில் இருக்காருப்பா, ப்ராப்ளம் சால்வர். ஓகே, ரெஸ்ட்டில் அதுவும் எங்கே இருக்கார்? இன் கிரவுண்டு. எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ப்ராப்ளம் சால்வர். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. இதற்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா ஆல்சோ கால்டு, திஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கால்டு absolute velocity. absolute or, ஏன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ டேர்ம்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம. ஸோ கால்டு absolute or actual velocity. actual velocity of river. அதாவது கிரவுண்டில் இருக்கிற ஒருத்தன் இந்த ரிவரோட வெலாசிட்டியை பார்த்தானா என்ன வெலாசிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VR வெக்டார். ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து VB வெக்டார். இந்த டேர்மும் யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் boatman ஆர் போட்மேன் கூப்பிடலாம், ஆர் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ground. with respect to ground. Okay, as usual நம்ம observer இவர் with respect to observer and the rest in the ground, அவரால் velocity of the boat, இந்த boat போகக்கூடிய velocity measured by this observer. Okay, with respect to ground, also called, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது,
ஏன்னா ப்ராப்ளம்ஸில் பேரை வச்சு தான் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேர் நம்ம கவனமாக இருக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா அப்சல்யூட் ஆர் ஆக்சுவல் வெலாசிட்டி. Absolute or actual velocity of boat with respect to what? Ground. Groundல இருந்து பார்க்கறத நம்ம என்ன சொல்றோம்? Actual or absolute velocity அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா very இம்பார்ட்டண்டா இன்னொரு டேர்ம் சொல்ல போறேன். VBR. Relative velocity படிச்சிருக்கோம்ல? சொல்லுங்க பார்க்கலாம். What is VBR? Previous 2 lectures beforeல பார்த்திருக்கோம். ஓகே, நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. VBRனா என்ன அர்த்தம்? velocity of boat with respect to river. ரிவர்ல இருந்து ரிவர் தண்ணி ஓடிட்டு இருக்குல்ல, தண்ணி ஓடிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து நீங்கள் போட்டை பார்த்தீங்கன்னா என்ன வெலாசிட்டி இருக்குன்றதா என்னது? velocity of boat with respect to river. VB vector minus VR vector. கரெக்டு தானே? VB vector minus VR vector. ஸோ இந்த இடத்துல see இது வந்து என்னது? velocity of boat with respect to river. இப்போ ஓடுறது, ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கு, அந்த ரிவர்லேருந்து போட்டோட ஸ்பீடை பார்க்குறேன், போட் எனக்கு என்ன ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் VBR. இதுதான் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இதுக்கு நிறைய பேர் வச்சு கூப்பிடுவான், அந்த பேரில் நம்ம தரவாக இருக்கணும். ஓகே, ஆல்சோ கால்டு இங்கே கால்டுன்னு போட்டுக்கோங்க. ஆல்சோ கால்டு வாட்? 2-3 பேர் இருக்குவா? ஓகே, நான் இங்கே எழுதுகிறேன், மேலே எழுதுகிறேன். ஓகே, யா velocity of அதாவது velocity of boat in still water, இல்லைனா velocity of swimmerன்னு சொல்லலாம். ஆனால் போட்டுனாலும் போட் ஸ்விம்மர் ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்று தான். இன்னொரு பேர் என்ன சொல்கிறான்னா இப்படி சொல்லுவான், velocity of boat velocity of boat with which boatman, see velocity of boat with which boatman ஸ்டிரர்ஸ்னால் என்னது? ஓட்டுறது. ஓகே, வெலாசிட்டி அந்த படகு ஓட்டுவாங்கள்ல, அந்த படகுல ஒருத்தன் உட்காந்துருப்பான், இப்போ போட்டில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் வித் ரெஸ்பெக்ட் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் போட் வித் விச் போட்மேன் ஸ்டிரர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவான், ஸ்டிரர்ஸ்ன்னு சொல்லுவான். இல்லைன்னா என்ன சொல்லுவான்? driving velocity of the boat, velocity of boatman with which boatman drivingனு சொல்லுவான். இல்லைனா இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், velocity of boat with which boatman roars அப்படின்னு சொல்லுவான். velocity of boat with which, இது எல்லாமே பேர், இதில் எதுனாலும் கூப்பிடுவான். ஓகே, இன்னொரு விதமாக என்ன கூப்பிடுவான்னா velocity of boat with which the boatman make strokes. ஓகே, அப்படின்னும் கூடுவான். ஸோ VBRக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரல் பேர் என்னது? velocity of boat with respect to river. ஆனால் ப்ராப்ளம்ஸில் எப்படி கூப்பிடுவான்னா velocity of boat in still waterன்னு சொல்லுவான், velocity of boat with which boatman steers, velocity of boat with which boatman driving, velocity of boat with which boatman roars or makes strokes, இது மாதிரி கூப்பிடுவோம். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? ரைட், இதுக்கு என்னென்ன முக்கியமான பேர்? ஸ்டாண்டர்டான பேர் வந்து velocity of river with respect to ground, also called what? absolute or actual velocity of river ன்னு கொடுப்போம். அப்போ என்ன அர்த்தம்?
இஸ் டாக்கிங் அபவுட் விஆர் வெக்டர், ரைட்டா? ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட் இப்போதைக்கு. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை உணரணும். இப்போ வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் என்ன சொல்லியிருக்கோம்? விஆர், ரைட்? ஸோ இங்கே இருக்கிற அப்சர்வர் ரிவரை பார்த்தானா அது என்ன வெலாசிட்டியில் போகும்? விஆர் வெக்டார், விஆர் வெக்டார். ஸோ ரிவர் வந்து ஒரு பாயிண்ட் கிடையாது. ரிவர்ன்றது ஒரு பாயிண்ட்டாக என்ன கிடையாது. எல்லா பாயிண்டில் இருக்கக்கூடிய வாட்டருமே எவ்வளோ வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு? விஆர் வெலாசிட்டி போயிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் இன் த கிரவுண்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இங்கே நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன்? விஆர் வெக்டார் டுவர்ட்ஸ் ரைட் எனக்கு தெரியுது வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராப்ளம் சால்வர். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே தெரியுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் இப்போ என்னென்னா இதை காட்ட போகிறேன். ஓகே, விபிஆரை காட்ட போகிறேன். விபிஆர் வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்டாக இந்த ப்ராப்ளம்ஸில் எல்லாமே விபிஆர் வந்து இட் இஸ் விபிஆர் வெக்டார் அப்படின்றது என்னது? அதுக்கு என்ன அர்த்தம்? velocity of boatman in still water or velocity of boat with respect to river. ஸோ ரிவர்லேருந்து போட்டை பார்த்தனா இருக்கக்கூடிய வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியில் தான் என்ன பண்ணுவான்? போட்மேன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போவான். ட்ரைவ் velocity with which boatman steers, velocity with which boatman roars, velocity with which boatman strokes. இது எல்லாத்துக்கும் ஒரே இது தான். எப்போவுமே என்னென்னா ஸ்டாண்டர்டான இதுவாக எடுத்துக்கோங்க. விபிஆர் வந்து இப்போ நல்லா கவனிங்க. இந்த ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்டாகவே போட்மேன் விபிஆர்னு போடுறேன். உடனே உங்கள் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா இந்த வெலாசிட்டியில் தான் வித் ரெஸ்பெக்ட் டு த போட்மேன் இஸ் டிரைவிங். ஓகே, இந்த வெலாசிட்டியில் தான் அவன் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஓகே, ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதுக்கு தாட்ஸ் வரும். ஸோ அதனால தான் ஐ நீட் டு மேக் ஷுர் தட் இந்த வெலாசிட்டி வந்து இட்ஸ் நாட் வித் திஸ் அப்சர்வர் அட் த கிரவுண்டில் இருக்கிறவங்க கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வெலாசிட்டி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் விஆர் தான் நம்மளோட வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, விபி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஆனால் விபிஆர்ன்றது என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஓகே, ரைட்டா? ஸோ அதனால் இந்த வெலாசிட்டிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வெலாசிட்டி ஆஃப் வித் விச் டிரைவிங். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஐ நீட் டு மேக் கிளியர். ஸோ எண்ட் ஆஃப் த திஸ் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ப்ராப்ளமில் இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா தென் எவ்ரி திங் இஸ் ஈஸி. என்ன அப்படின்னா இந்த விபி வெக்டாரை போட்டோம்ல, இந்த விபி வெக்டார்ன்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு அஸ். கரெக்டாக? நம்ம கிரவுண்ட்லேருந்து பார்க்குற நம்மளுக்கான வெலாசிட்டி விபி வெக்டார். இந்த வெலாசிட்டி தான் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா போட் எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இதானே. போட்டோட வெலாசிட்டி என்னது? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தான், விபி வெக்டார் தான். ஸோ போட் எங்கே இருக்குன்றதை டிசைட் பண்ணுறது யார்? இந்த வெலாசிட்டி தான். போட் வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கா, ரைட்டில் போகுதா, லெஃப்ட்டில் போகுதா அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த விபி வெக்டார். ஸோ விபி வெக்டார் வெலாசிட்டி will decide the location of boat from ground. Velocity of boat from ground. அதாவது will decide the location. போட் எங்கே இருக்கும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தையை கவனிங்க. லொக்கேஷன், எந்த இடத்துல போட் இருக்கும்னு சொல்கிற போது நம்ம எந்த வெலாசிட்டியை யூஸ் பண்ணணும்? விபி வெக்டார் தான். ஏன்னா அந்த வெலாசிட்டி தான் போட்டோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் அஸ், தட் இஸ் இன் கிரவுண்டு. தட் இஸ் ஃப்ரம் கிரவுண்டுனா என்ன அர்த்தம்? வித் ரெஸ்பெக்ட் டு us, that is with respect to problem solver. With respect to problem solver. ஓகேவா? ரைட். ஸோ இப்போது இது வரைக்கும் டேர்ம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் we can fastly move. இப்போ நம்ம வந்து சில காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு காம்பனன்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன வெலாசிட்டிஸ்லாம் இருக்குது? சி, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது பார்க்குறது எக்ஸு, திஸ் இஸ் ஒய். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே எனக்கு என்ன வேணும்? கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் ரிக்வயர்ட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ், மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், இது மைனஸ் எக்ஸ், இது இஸ் மைனஸ் ஒய். கரெக்டாக? ஓகே, ஸோ
இப்போ கவனிங்க, விஆர் வெக்டார் இருக்கு இல்லையா, இது எப்படி பிரித்து எழுதலாம் காம்பனன்ட்ஸாக? விஆர்எக்ஸ் ஐ கேப், விஆர்ஒய் ஜே கேப். இதே மாதிரி எப்படி எழுதலாம் விபி வெக்டார்? விபிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விபிஒய் ஜே கேப். இப்படி பிரித்து எழுதலாமா? எஸ், we can separate like this. அதாவது எந்த ஒரு வெக்டாரையும் ஐ கேப்பாகவும் ஜே கேப் காம்பனண்டாகவும் பிரித்து எழுத முடியும். அதே மாதிரி தான் விபிஆரும். விபிஆரை நான் என்ன எழுதலாம்? விபி ஆர்எக்ஸ் ஐ கேப், அப்புறம் விபிஆர் ஒய் ஜே கேப். இது மாதிரி காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுத முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ கவனிங்க, ஒன்ஸ் அகேன் ஐ வில் குவிக்லி ரீகால் ஒன் பாயிண்ட். விஆர்ன்றது என்னது? வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஆர் த ப்ராப்ளம் சால்வர். விபி வெக்டார்ன்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் அண்ட் கிரவுண்ட் ஆர் ப்ராப்ளம் சால்வர். இவர் தான் என்ன டிசைட் பண்ணுவார்? போட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எந்த வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்? விபி வெக்டார். இதை தான் யூஸ் பண்ணுவோம். விபிஆர்ன்றது என்னது? போட்டு வந்து போட்மேன் போட்டுக்குள்ளே இருக்கான்ல, நான் போட்டுக்குள்ளே இருக்கேன்னு வைங்க, நான் போட்டுக்குள்ளே இருக்கிறேன், அந்த போட்டு எவ்வளோ ஸ்பீடில் நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன்றது சொல்கிறது தான் என்னது? விபிஆர். போட்மேன் ஒருத்தன் உள்ளே இருப்பான்ல, அவனை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி வந்து விபிஆர். நாட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இது கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் கிடையாது, பட் இவங்க ரெண்டு பேருமே வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். சரி, இப்போது காம்பனன்ஸாக பிரிக்கலாமா? இப்போ வந்து விஆரை வந்து காம்பனண்ட்டாக பிரித்தா என்ன வரும்? விஆரை காம்பனண்ட்டாக பிரித்தா என்ன வரும்? See, what is this one? VR vector, right? VR vector, it's entirely in what direction? X-axis மட்டும் தானே இருக்குது. So can I write VR into I cap? இப்போ velocity வந்து only along its VR vector இப்படி தானே இருக்குது, towards right பார்த்து தானே இருக்குது. ஸோ VR vector is equal to VR into I cap நான் எழுத முடியும். ஓகே, இதை வந்து நான் காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டேன். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்கள்ல, எந்த ஒரு வெக்டாரையும் ஐ காம்பனண்ட் ஜே காம்பனண்ட்டாக எழுத முடியும். அது மாதிரி ஜஸ்ட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து இங்கே உள்ள ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நான் விஆர் வெக்டாரை எழுதியிருக்கேன், விஆர் இன்ட்டு ஐ கேப். ஸோ விபி வெக்டாரை எப்படி எழுதலாம்? விபி வெக்டார் போகிறதுக்கு முன்னாடி விபிஆரை எழுதிடலாம். விபிஆர் எப்படி வரும்? எஸ், விபிஆர் எப்படி வரும்? விபிஆர் எப்படி இருக்குது கவனிங்க. சி, நான் இதை இங்கே சின்ன டயக்ராமாக போடுறேன். இது வந்து விபிஆர், திஸ் இஸ் மை எக்ஸ், பாசிட்டிவ் எக்ஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய். கரெக்டாக? இது வந்து ஆங்கிள் டீட்டா. நல்லா கவனிங்க, இதை காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணனா டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் என்ன வரும்? இது என்னது? ஒய் இல்லையா? ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் டீட்டான்னு வரும். ஜே கேப். ஏன் ஜே கேப் போட்டிருக்கேன்? பிகாஸ் இட் இஸ் இன் ப்ரொஜெக்ஷன், இட் இஸ் இன் பாசிட்டிவ் ஒய். அதே மாதிரி இந்த இது எப்படி இருக்கும்? இந்த இது வந்து மைனஸ், ஏன்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் லெவலில் காம்பனன்ட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நெகட்டிவில் வருது. ஸோ மைனஸ் விபிஆர் சைன் டீட்டா ஜே ஐ கேப். புரியுதாப்பா? ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்? பிகாஸ் த ப்ரொஜெக்ஷன் இட் இஸ் இன் -1. ஏன் சைன் டீட்டா வருது? டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனன்ட் தான் காசு, பட் இது இந்த சைடில் இருக்கனால சைனு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா விபிஆர் வெக்டரை நான் பிரித்து எழுதியிருக்கேன். கரெக்டாக? சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கவனிங்க. இப்போது என்ன பண்ணலான்னா இதையும் கம்பேர் பண்ணலாமா இதோட? வெயிட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? விபிஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விபி வெக்டார் மைனஸ் விஆர் வெக்டார்னு தெரியும் இல்லையா? இதில் வந்து எனக்கு வந்து விபி வெக்டார் வேணும். இப்போ என்னால் விபி வெக்டாரை டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியலப்பா. சி, இங்கே நான் வந்து விபிஆர் வெக்டாரை காமிச்சிருக்கேன், விஆர் வெக்டாரை காமிச்சிருக்கேன், இன்னும் விபியை காமிக்கல. அது சஸ்பென்ஸாகவே இருக்குது. பர்டிகுலர் கேஸ் இப்போது வந்து ஒரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி விபி வெக்டார் வரும். அதனால் விபி வெக்டார் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எப்படி அது விபி வெக்டார் வரும்ன்றது. சரி, இப்போ விபி வெக்டாரை ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம்? இந்த வெக்டார் இந்த சைடு கொண்டு வாங்க, என்ன வரும்? விஆர் வெக்டார் ப்ளஸ் விபிஆர் வெக்டார். இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்போ இந்த விபி வெக்டாரை நான் என்ன எழுத போகிறேன்? விபி வெக்டாரை நான் என்ன பண்ண போகிறேன்?
இதில் எடுத்துகிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும்? விஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விஆர் இன்ட்டு ஐ கேப். விபிஆர் என்ன வரும்? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா விபிஆர் cos j cap minus VBR sin theta I cap. கரெக்டா? ஸோ இதில் வந்து எடுத்து I காம்பனன்ட் J காம்பனன்ட்ஸ் தனித்தனியாக எழுதுனீங்கன்னா இது VR. இங்கே வந்து என்ன இருக்குது? ஒன் செகண்ட், இங்கே ப்ளஸ்ஸு I கேப்பு எழுதுனா என்ன வரும்? sin theta I cap. கரெக்டாக இல்லையா? J cap காம்பனன்ட்ஸ் தனியாக எழுதுனா என்ன வரும்? வெறும் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. கரெக்டா? சரி, நல்லா கவனிங்க. இது வந்து என்னோட VB வெக்டார். இப்போ நான் VB வெக்டாரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னால் டேரெக்டாக இந்த டயக்ராம்லேருந்து சொல்ல முடியாது. டேரெக்டாக இந்த டயக்ராம்லேருந்து என்னால் சொல்ல முடியாது. VR வெக்டார் எனக்கு கண்ணில் தெரியுது, VBR தெரியுது. பட் வேர் இஸ் VB வெக்டார்? அது ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், VB வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? VB வெக்டாரோட எக்ஸ் காம்பனண்ட்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் எக்ஸ் காம்பனண்ட். ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸ் காம்பனண்ட், ஜே கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒய் காம்பனண்ட். ஆல்ரெடி எனக்கு VB வெக்டார் என்ன தெரியும்? VB வெக்டார் எனக்கு என்ன தெரியும்? VB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VBX ஐ கேப் VBY ஜே கேப். கரெக்டாக இல்லையாப்பா? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இது நம்ம டிரைவ் பண்ணது, இது டிரைவ் பண்ணது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு விஷயம் தெரியும். இப்போது ஏதோ ஒரு விஷயம் ஃபோர்ஸ் வந்து இல்லை வெலாசிட்டியாக எடுத்துக்கலாம். வெலாசிட்டியை காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன், எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்டு. ஓகே, எக்ஸ் காம்பனண்ட் இப்போ மோஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து ஒரு வெலாசிட்டி, ஏதோ ஒரு வெலாசிட்டின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, இது ஒரு வெலாசிட்டி, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இதோட காம்பனண்ட் இருக்கும் இல்லையா, Vx, இது Vy. அதாவது ஒரு வெக்டாரை Vx ஆகவும் Vy காம்பனண்ட்டாகவும் பிரிக்கிறேன். இந்த இடத்துல என்ன வரும்? V cos θன்னு வரும். Vy என்ன வரும்? இந்த லென்த் என்ன வரும்? லென்த் மீன்ஸ் தட் காம்பனண்ட் V sin θன்னு வரும். இந்த வெலாசிட்டி என்ன பண்ணும்? velocity of the object along x direction. இது என்னது? இது velocity of the object along y direction. புரியுதா? காம்பனண்ட் ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. ஸோ இப்போ எனக்கு வந்து எக்ஸ் காம்பனண்ட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? VBX is equal to VR minus VBR sin θ. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஐ கேப் இருக்குது, இந்த டேர்ம் VBX, மிச்சம் இதை கம்பேர் பண்ணும்போது என்ன வருது? VR மைனஸ். ஸோ இது என்ன வரும் கம்பேர் பண்ணிங்கன்னா? VBR cos θ. புரியுதா இல்லையாப்பா? ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, வெலாசிட்டியை நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய VB வெக்டார் இருக்குல்ல, ஐ கேப் காம்பனண்டாகவும் ஜே கேப் காம்பனண்டாகவும் பிரிச்சிட்டேன். என்னோடய VB வெக்டார்ன்ற அந்த வெலாசிட்டியை ஐ காம்பனண்டாகவும் ஜே காம்பனண்டாகவும் பிரிச்சிட்டேன். ஐ காம்பனண்ட்ன்றது எக்ஸ் ஆக்சஸில் போகக்கூடிய வெலாசிட்டியை சொல்கிறது. எக்ஸ் ஆக்சஸில் போகக்கூடிய வெலாசிட்டி என்னது? VR மைனஸ் VBR sin θ. ஒய் டைரக்ஷனில் போகக்கூடிய வெலாசிட்டி என்னது? VBR cos θ. புரியுதா? இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான நம்மளுக்கான ரிசல்ட். ஓகே அப்பா, ரைட். எனி டவுட் டில் நோ? சரி, இதை நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து we will move on. சரி, ரைட். ஸோ இப்போ கவனிங்க, அதாவது இங்கே வந்து போட் டிரைவர் வந்து இங்கே இருக்கான், போட் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற போட் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வெலாசிட்டி எத்தனை காம்பனண்ட்டாக பிரிச்சுருக்கேன்? எக்ஸ் காம்பனண்ட்டாகவும் ஒய் காம்பனண்ட்டாகவும் பிரிச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா, என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா, டைம் டேக்கன் பை த boat to cross the river.
time taken by the river to the time taken by the boat to cross the river. Okay, so நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கவனிங்க. இப்போ boat cross பண்ணுறது நம்ம with respect to what? Time taken by the boat to cross the river with respect to யார்? நம்ம ப்ராப்ளம் சால்வர் தானே, நம்ம தானே அதை கண்டுபிடிக்கணும். with respect to ground, that is our problem solverக்கு தான். ஓகே, ஸோ என்ன இருக்கும்? சரி, இங்கே இருக்கிற போட்டை இந்த இடத்துக்கு போனோன்னா யார் ஹெல்ப் பண்ணுவா? எக்ஸ் காம்பனண்ட் ஹெல்ப் பண்ணுமா, ஒய் காம்பனண்ட் ஹெல்ப் பண்ணுமா? சி, எக்ஸ் காம்பனண்ட்ன்றது ஹாரிசான்டலாக இருக்கிறது, வெர்டிக்கலாக இருக்கிறது என்னது? ஒய் காம்பனண்ட் தானே. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்? சிம்பிளாக இதை பாருங்கள், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா டைம் டேக்கன் பை த போட் டு கிராஸ் த ரிவர். ஸோ டைமு போட்டுக்கிட்டேன், டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் எனக்கு ஒய் ஆக்ஸ் டைரக்ஷனில் கவர் பண்ணணும். சி, டைம் டேக்கன் பை த போட் டு கவர் த கிராஸ் த ரிவர் வித் என்னது? W. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் ஒய் டைரக்ஷனில் போட்டு கிராஸ் பண்ணணும்னா W. ஸ்பீடு, டைம் இன்சைட் கொண்டு வந்துட்டேன். ஸ்பீடு எவ்வளோ? ஸ்பீடு with respect to the observer in the ground, with respect to the observer in the ground எந்த காம்பனண்ட் ஹெல்ப் பண்ணும்? இந்த காம்பனண்ட் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ VBY இதான் கரெக்ட். இதான் என்னது? டைம் டேக்கன் டு cross the river which is equal to what? Substitute பண்ணிங்கன்னா என்ன வரும்? VBR cos theta. தீட்டான்றது என்னது? தீட்டான்றது என்னது? angle in which the boatman drives his boat. Angle at which the boatman drives his boat with respect to what? Vertical. அதாவது வெர்டிக்கலுக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கலுக்கு எவ்வளோ ஆங்கிளில் தீட்டாவில் அவன் வந்து போட்டை ட்ரைவ் பண்ணுறான்ற சொல்கிறது தான் அந்த தீட்டா. ஓகே, ரைட். ஸோ இதுதான் டைம் டேக்கன் டு கிராஸ் த போட். இப்போ நல்லா கவனிங்க, அதே மாதிரி ட்ரிஃப்ட்டுன்னு சொல்லுவான். அதாவது போட்டு வந்து நல்லா கவனிங்க, போட்டு தண்ணி இப்படி ஓடிட்டுருக்கு, தண்ணி இப்படி ஓடிட்டுருக்கு. போட்மேன் வந்து இங்கேருந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகணும், ஆப்போசிட் எண்டுக்கு போகணும். ஏலேருந்து பிக்கு போகணுன்னு சொல்லலை, இங்கேருந்து ஜஸ்ட் அவன் அந்த சைட் போகணும் அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி என்ன பண்ணும்? தண்ணி வந்து அந்த சைட் புஷ் பண்ணுமா? அப்போ என்ன ஆகும்னா போட்மேன் வந்து கொஞ்சம் தள்ளி போய் விழலாம். ஓகே, ஸோ ட்ரிஃப்ட்டுன்னு சொல்லுவான். ஓகே, நான் இதை எழுதுகிறேன். ட்ரிஃப்ட்டு, displacement along x-axis. Displacement along x-axis when boatman reaches the opposite shore. அதாவது எதிரில் இருக்கக்கூடிய கரையை ரீச் பண்ணும்போது அவன் என்ன இருக்கும்? போட்டு வந்து இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பா, நல்லா கவனிங்க, ஏலேருந்து எக்ஸாக்டாக பிக்கு போயிட்டேன்னு வைங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ட்ரிஃப்ட் வந்து எதுவுமே கிடையாது. ட்ரிஃப்ட்னா என்னது? நான் ஆரம்பித்த இடத்துக்கு எக்ஸாக்டாக எதிர்த்தாப்பில் போய் நின்றுட்டேன், அப்போது ட்ரிஃப்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் சில டைம் எப்படி நடக்கணும்? எப்போவுமே இங்கே தான் போகணும்னு கிடையாது. சம்டைம் எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் நகருவோம், ஒன்று இப்படி நகரலாம், இல்லை இப்படி நகரலாம், எக்ஸாக்டாக பியில் போய் ரீச் பண்ண மாட்டோம். அப்போ வந்து ட்ரிஃப்ட்னு ஒரு குவான்டிட்டி வரும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் when the boatman reaches the opposite shore. ஏலேருந்து அந்த சைட் போகிறேன், எக்ஸாக்டாக நான் ஆரம்பித்த ஏக்கு எக்ஸாக்டாக பிக்கு போனால் என்னது? ட்ரிஃப்ட்டு கிடையாது. ஆனால் சம்டைம் நான் இப்படி போகாமல் போட் இங்கே போயிடும், அப்போ இதுதான் ட்ரிஃப்ட்டு. சம்டைம் இந்த சைடு போய் நின்றுச்சுன்னா அது ட்ரிஃப்ட்டு. ஓகே, ஸோ ஒரு கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டா? இப்போ ட்ரிஃப்ட்டுன்றது எதை பேஸ் பண்ணுது? ட்ரிஃப்ட்டுன்றது எஸ்ப்பா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரிஃப்ட்டு இங்கேயும் நம்ம ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைப் பண்ணால் ட்ரிஃப்ட்டுன்றது என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ ட்ரிஃப்ட்டுக்கு வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்
போட் வந்து அந்த ஆப்போசிட் சைடு போகும்போது ஷோர் பிக்கு போகும்போது எவ்வளோ தூரம் விலகி இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ட்ரிஃப்ட்டு. இப்போ this is drift is equal to distance, this is equal to what? Speed. இப்போ நல்லா கவனிங்க, ட்ரிஃப்ட்ன்றது அலாங் எக்ஸ் டைரக்ஷனா, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரிஃப்டை சொல்கிறதுக்கு எந்த ஸ்பீடு எனக்கு தேவைப்படும்? this speed will be required, that is VR minus VBR sin theta தான் எனக்கு தேவைப்படும். எவ்வளோ டைமு? t டைம். அதாவது இதோட டெஃபினேஷனே என்னது? ஏ சைட்லேருந்து நான் பி சைடுக்கு போகும்போது ஷிஃப்ட் எவ்வளோ நடக்கும் அப்படின்றது கேட்குறான். அது எவ்வளோ டைம் எடுக்குன்றது என்னது? டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் தானே. திஸ் டைம் இஸ் டி இஸ் நத்திங் பட் வாட்? டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். ஸோ விஆர் மைனஸ் விபிஆர் சைன் தீட்டா இன்டூ டீன்றது என்னது? டீன்றது என்னதுப்பா? ஆல்ரெடி வி காட். என்ன வந்துச்சு? விபிஆர் cos theta. புரியுதா? இதான் ஷிஃப்ட்டு. ஷிஃப்ட் கரெக்டாக. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கவனிச்சிட்ருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்ம அடுத்து ஒரு கேஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, we will discuss. சரிப்பா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும், இந்த 2 ஃபார்முலாஸ் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த 2 ஃபார்முலாஸ் வரத்துக்கு நான் முக்கியமாக யாரை யூஸ் பண்ணியிருக்கேன்? இப்போது இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகிறதுக்கு முக்கியமான யார் காரணமாக இருக்கிறா? velocity of boat along y direction. velocity of the boat along y direction தான் காரணம். ஆனால் ட்ரிஃப்ட்டுக்கு யார் காரணம்? ட்ரிஃப்ட்டுக்கு யாருப்பா காரணம்? ட்ரிஃப்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னா x is equal to vbx into t, velocity of boat with along x axis into time taken. புரியுதா? அப்படி இது ஒர்க் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு கேஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டயக்ராமை வந்து ஸ்டாண்டர்டாக இந்த டயக்ராம் நம்ம வச்சுக்கலாம். ஒரு கேஸுக்கு எப்படி வருது அப்படின்றத we will discuss. ஸோ அதோட ஃபார்முலாவை இங்கே எழுதிடலாமா? என்ன ஃபார்முலா வருது? x is equal to vr minus vbr sin theta into, கரெக்டா? இந்த 2 ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படும். ரைட்டா? இப்போ ஒரு கேஸ் பார்க்கலாம். ரைட்மா. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு மெயினான கேஸ் நம்ம படிப்போம். ஒன்று வந்து என்னென்னா, கண்டிஷன் for boatman to cross the river in shortest interval of time. அதாவது போட்மேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்? ஏ. எந்த டைரக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணுறான்? With respect to the vertical, he is taking an angle theta and he drives his boat. Vertical இருந்து some theta angle பார்த்து என்ன பண்ணுறான்? அவன் போட்டை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகிறான். ஓகே, ஸோ இப்போ விஆர்ன்றது velocity of river with respect to ground and விபின்றது என்னது? velocity with respect to, velocity of boat with respect to ground. இப்போ ஷார்ட்டஸ்ட் டைம், இன்டர்வல் ஆஃப் டைம். இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் எப்போ எடுக்கும் அப்படின்னு கேட்குறான். கண்டிஷன் என்ன ஆங்கிள்? பேசிக்கலி வாட் வி நீட் டு ஃபைண்ட் இஸ் என்ன ஆங்கிளில் எனக்கு என்ன ஆகும்? டைம் வில் பி மினிமம் டு கிராஸ் த ரிவர். என்ன ஆங்கிளில் டைம் வில் பி மினிமம் அப்படின்னு கேட்குறான். சரி, ஆல்ரெடி டைமுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? t is equal to w by vbr cos theta. This is the எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், எப்போ வந்து டைம் வந்து மினிமம் எடுக்கும்? எப்போ டைம் வந்து மினிமம் எடுக்கும்? சி, காஸ் தீட்டான்றது எப்போவுமே என்னது? காஸ் தீட்டான்றது ஆல்வேஸ் ஜீரோ. காஸ் தீட்டாவோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்? -1லேருந்து +1 வரைக்கும் வேரி ஆகும். அதிகபட்சம் +1,
குறைஞ்சபட்சம் -1 கரெக்டாக. ஸோ இங்கே வந்து டைம் வந்து வித் இஸ் பாசிட்டிவ், விபிஆர்ன்றது பாசிட்டிவ், காஸ் தீட்டா இங்கே வந்து நெகட்டிவ் ஆக முடியாது, காஸ் தீட்டா cannot be நெகட்டிவ் இயர். ஸோ அதனால் காஸ் வந்து என்ன வேல்யூஸ் எடுக்கலாம், 0லேருந்து +1 வரைக்கும் தான் அலௌடு. மைனஸ் ஏன்னா டைம் நெகட்டிவ் ஆகிடும், டைம் நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ 0 to +1 தான் இருக்கணும். சரி, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டர் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், திஸ் டைம் வில் பி மினிமம் கரெக்டாக. அது எப்போ நடக்கும் அப்படின்னா when theta is equal to when cos 0 equal when cos theta equal to 1. ஏன்னா 0.5 டினாமினேட்டரில் 0.5 வந்தால் என்ன ஆகும், வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் if cos theta equal to 0.5 அப்போ என்ன ஆகும், டினாமினேட்டர் டைம் இன்க்ரீஸ் தான் ஆகும், குறையாது. புரியுதா? ஸோ பேசிக்காக வந்து டைம் மினிமம் வரணும்னா t will be minimum. ஓகே, ஸோ t equal to minimum okay, t minimum occurs when w is equal to vbr. புரியுதாப்பா? ஸோ இந்த டைமில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஷார்ட்டஸ்ட் டைமில் a to b கிடக்குது. ஆனால் அப்படி கிடக்கணும் அப்படின்னா டீட்டா என்னவா இருக்கணும், காஸ் வந்து 0 வந்து 1 அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ என்னதுங்க, டீட்டாவோட வேல்யூ இஸ் 0. ஏன்னா அப்போ தானே காஸ் 0 1 ஆகும், காஸ் 0 இஸ் 1. ஸோ டீட்டா வில் பி 0. ஸோ பேசிக்காக நல்லா கவனிங்க. இப்போ தான் நான் அந்த டயக்ராமை வரையவே போகிறேன். இது வந்து நான் பாயிண்ட் A, இது ஆப்போசிட் எண்ட் கரெக்டாக. இப்போ இந்த டீட்டான்றது யார், எந்த டைரக்ஷனில் பார்த்து போட்டை ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டாவோட வேல்யூ. டீட்டா 0னா என்ன அர்த்தம், பேசிக்கலி இப்படி பார்த்து ட்ரைவ் பண்ணுறோம், ஏன்னா விபிஆர் இப்படி வந்துடும்ல. ஸோ எந்த டைரக்ஷனை பார்த்து நான் போட்டை ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு ட்ரைவ் த போட் இன் திஸ். புரியுதா இல்லையா, நான் போட்டை இந்த டைரக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும். புரிகிறதா? இந்த டைரக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும் கரெக்டாக. விபிஆர் நம்ம ட்ரைவ் பண்ணுற டைரக்ஷன். இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, யார், ரிவரோட வெலாசிட்டி டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு கரெக்டாக. இப்போ என்னென்னா என்னோடய போட்டோட வெலாசிட்டி நீங்களே பார்த்தோன்னே கெஸ் பண்ணலாமே. நான் வந்து போட்டை இந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன நடக்குது, ஷார்ட்டஸ்ட் டைம் நடக்குது. இங்கே தான் டீட்டா ஈக்குவல் டு 0. ரிவர் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரிவர் என்ன பண்ணுது, நீங்கள் காமன் சென்ஸோட யோசிச்சாலே இதை ஆன்சர் பண்ண முடியும். நான் போட்டை இந்த டைரக்ஷன் ட்ரை பண்ணுறேன், ரிவர் இந்த சைடு ஓடுது. ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வரும், விபி. இட் வில் கம் சம்வேர் இயர். இது விபிஆர் வெக்டார் இப்படி இருக்குது. ஸோ போட்டோட வெலாசிட்டி என்ன ஆகும், இட் வில் பி புஷ்டு டுவர்ட்ஸ் ரைட் பை த ரிவர். ஸோ விபிஆர் வந்து இந்த சைடு தான் வரும். ஓகேவா? இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, விபிஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, விபி வெக்டார் மைனஸ் விஆர் வெக்டார் இல்லையா. அப்போ விபி வெக்டார் என்ன வரும் நம்மளுக்கு, விபிஆர் ப்ளஸ் விஆர். அதாவது நல்லா கவனிங்க, இந்த வெக்டாரையும் ஆட் பண்ணால் எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் தான் என்னது, விபி வெக்டார். புரியுதா? இது வந்து ஸ்டாண்டர்டுப்பா, ரிலேட்டிவ் வெலாசிட்டியிலேருந்து. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும், விபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விபிஆர் வெக்டார் ப்ளஸ் விஆர் வெக்டார். புரியுதா? ஓகே, ஸோ இந்த ரெண்டு வெக்டார் நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் படிச்சிருக்கோம்ல. இந்த இடத்துல என்னென்னா இது வந்து என்னோடய விஆர் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். நான் போட்டை எந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணுறேன், விபிஆர் வெக்டார். நம்மளுக்கு என்ன தெரியும், ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறேன், விபிஆர் வெக்டார் ப்ளஸ் விஆர் வெக்டார் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டார் எந்த டைரக்ஷன் எங்கே இருக்கும், ரிசல்டன்ட் வெக்டார் வில் ஃபார்ம்ஸ் அ பேரலோகிராம் அண்ட் இட் இஸ் பிட்வீன் வாட், இந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டார் நடுவில் தான் போகுன்ற ஃபேக்ட் தெரியும்ல. ரைட், சரி. இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டி மினிமம் அப்போது வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தெம், விபிஆருக்கும் விஆருக்கும் உள்ள ஆங்கிள் என்னது. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. விபிஆருக்கும் விஆருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் பிட்வீன் தெம் என்னது, 90 டிகிரியா. ஸோ அக்கார்டிங் டு ரிசல்டன்ட் வெக்டார் என்ன வரும், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் விபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விபிஆர் ஸ்கொயர், parallelogram law of vector addition, 2 VBR
VR. அப்புறம் cos என்ன வரும்? What is the angle between VBR and VR? 90 degree cos 90. Cos 90 என்னது நம்மளுக்கு 0 இல்லை. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ we are left with what? VB is equal to root of VBR square plus VR square. This is very very important result. அதாவது நான் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னது, போட் எப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் டைமில் போகும் அப்படின்னும் போது என்ன ஆங்கிளில் நான் போட்டை ட்ரைவ் பண்ணணும், தீட்டா ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிக்கல் நான் எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இது நம்மளோட ஜென்ரல் டைம் டேக்கனோட ஃபார்முலா, ரைட்டா? இந்த இதுக்கு எப்போ மினிமம் டைம் வரும்னா டினாமினேட்டர் மேக்ஸிமமாக இருக்கணும், which is +1. அப்போ நான் டைம் கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்டா? இதை நான் டயக்ராமாக ட்ரா பண்ணேன். அப்போ எனக்கு VBR வெக்டார் தீட்டா 0னால இப்படி பார்த்து போட்டிருக்கேன். இந்த டைரக்ஷனில் நான் ட்ரைவ் பண்ணுறேன் போட்டு. இது என்னோடய ரிவரோட வெலாசிட்டி, இது என்னோட ரிவரோட வெலாசிட்டி, கரெக்டாக? இது என்னோட ரிவரோட வெலாசிட்டி. ஸோ பேசிக்காக நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலா படி VB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு VBR ப்ளஸ் VR வெக்டார்னு எழுதலாமா? ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணுறேன், இது ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ இந்த ரிசல்டன்ட் வெக்டாரை மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா parallelogram law of vector addition யூஸ் பண்ணுறேன். இங்கே cos is 90. அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இந்த டேர்ம் வந்து 0. ஐ எம் லெஃப்ட் வித் ஒன்லி திஸ் டேர்ம். இந்த டேர்ம் எதுக்குன்னா இங்கே ஷார்ட்டஸ்ட் டைம் போகிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல் கேஸில் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து தீட்டா ஈக்குவல் டு 0ன்ற இம்பார்ட்டண்டான கண்டிஷன். இன்னொன்று வந்து என்னது, இந்த டைம் மினிமம். இன்னொரு ஃபார்முலா என்னது, இந்த கீழே இருக்கு இல்லையா, VB is equal to root of, ஏன்னா அது எல்லாமே மேக்னிடியூட்ஸு, வெலாசிட்டியோட போட்டோட மேக்னிடியூடு, VBRோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் ரிவரோட வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், கரெக்டா? சரி, இப்போ இங்கே வாட் இஸ் த ட்ரிஃப்ட்டு? நல்லா கவனிங்க. ட்ரிஃப்ட்டு எதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல. நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட் ட்ரெயினில் போனேன்னா ஆப்போசிட் ட்ரெயின்லேயே நான் போய் என்னோடய போட்டு போய் ரீச் ஆகிருக்கு. ஃபிசிக்கலாக பார்க்கும்போது VBR தான் டிசைட் பண்ணணும்னு சொன்னால் போட்டோட லொக்கேஷனை யார் டிசைட் பண்ணுறா? VB வெக்டார். VB வெக்டார் டேரெக்டாக எந்த சைடில் போய் நிற்குது? இப்போ VB வெக்டார் டேரெக்டாக இப்படி பார்த்து போகுதுப்பா. அப்போ போட்டு எங்கே போய் இருக்கும்? போட்டை நல்லா கவனிங்க. நான் போட்டை இந்த சைடு பார்த்து ட்ரைவ் பண்ணுறேன். ஆனால் இந்த ரிவர் வந்து எப்படி இருக்குது? இப்படி இருக்கிறனால ஃபைனலாக என்னோடய போட் எங்கே போய் நின்றுடுச்சு? என்னோடய போட் வந்து நேராக இங்கே போய் நின்றுடுச்சு. புரியுதா இல்லையா? நான் இப்படி பார்த்து ட்ரைவ் பண்ணுறேன், போட் இப்படி போய் நின்றுடுச்சு. சரி, வாட் இஸ் த ஷிஃப்ட் ட்ரிஃப்ட்ன்றது என்னென்னா, வாட் இஸ் ட்ரிஃப்ட் இயர்? இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னது ட்ரிஃப்ட்டு. நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு எக்ஸாக்டாக போயிட்டோன்னா ஆப்போசிட்டில் எக்ஸ் வில் பி 0. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னா இந்த லென்த்து தான் என்னது ட்ரிஃப்ட்டு. ட்ரிஃப்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரிஃப்ட்டை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடலாமா? வாட் இஸ் ட்ரிஃப்ட்? ட்ரிஃப்ட்டுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது? ஃபார்முலா இருக்குல்ல. இதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா, கரெக்டாக? ட்ரிஃப்ட்டுக்கு இதில் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் கேஸில் தீட்டா வில் பி 0. அப்போ என்ன வரும்? VR மைனஸ் VBR sin 0 W by VBR cos 0, கரெக்டாக? ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகும்? sin 0 is 0, இந்த டேர்ம் 1 ஆகிடும். ஸோ VR இன்ட்டு புரியுதா இல்லையாப்பா? இதோட வேல்யூ 1. ஸோ திஸ் இஸ் மை ட்ரிஃப்ட்டு டியூரிங் வாட்? இந்த ஃபார்முலா எப்போ? டியூரிங் ஷார்ட்டஸ்ட்டு இன்டர்வல் ஆஃப் டைமில் போகிறதுக்கு. ஓகேவா? குட். சரிப்பா, இப்போது நெக்ஸ்ட்டு இது மூவ் பண்ணலாம். இப்போது ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வலுக்கான கேசஸ்லாம் பார்த்தோம். இது புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.
இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டயக்ராமில் நான் எங்கேயுமே விபியை காட்டல, பட் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, ஏன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த விபி வந்து வரும். ரைட், சரி. இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, கண்டிஷன் when boatman wants to reach the point B. அதாவது ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் டைரெக்டாக அவன் எங்கே வாண்ட்ஸ் டு ரீச் வாட் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பி எங்கே இருக்குது? பாயிண்ட் பி இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு பாயிண்ட் ஏ. கரெக்டாக இல்லையா? where boatman started its journey. ரைட், குட். ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ வந்து நான் ஏலேருந்து ஆரம்பிக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு ஆப்போசிட்டாக பிக்கு போகணுன்னா எனக்கு என்ன கண்டிஷன்? நீங்களே எனக்கு சொல்லுங்கள், நல்லா கவனிங்க. இது ரிவர் வந்து எப்படி ஓடுது? விஆர் வெக்டார். நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. அவன் எங்கே போய் முடியணும் எனக்கு? எக்ஸாக்டாக போட்டை இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், போட்டை வச்சுட்டு நான் இந்த இடத்த போய் ரீச் பண்ணணுமா? எனக்கு அதே எக்ஸாக்ட் ஆப்போசிட் எண்டை போய் ரீச் பண்ணணும். அப்போ போட்டோட வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? போட்டோட வெலாசிட்டி வந்து போட் வில் டிசைட் த லொக்கேஷன். ஸோ போட் இப்படி இருக்கணும். ஆனால் நான் எந்த பக்கம் பார்த்து ட்ரைவ் பண்ணணும்? போட்டை ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டா நாட்டை பார்த்து ட்ரைவ் பண்ணணும். அதுதான் கண்டுபிடிக்கணும். விபிஆர்ன்றது கொஞ்சம் தள்ளி வரும், நான் இந்த டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணுறேன். பட் தண்ணி என்ன பண்ண ரிவர் இப்படி ஓடுறனால ஐ ஆம் டிரைவிங் த போட் இன் திஸ் டைரக்ஷன், பட் ஐ வில் ரீச் ஃபைனலி பாயிண்ட் பி. புரியுதா? இது வந்து டிரைவிங் டைரக்ஷன். அதுதான் டிரைவிங்னு சொல்லுவான், ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவான். ஓகே, நிறைய பேர் அதுக்கு சொல்லியிருந்தான். கரெக்டாப்பா? சரி, இப்போ இந்த தீட்டா நாட் எந்த டைரக்ஷனில் நான் ட்ரைவ் பண்ணால் எனக்கு எக்ஸாக்டாக இங்கே ஆரம்பித்ததில் போய் நேராக போய் முடிவேன் அப்படின்றதான் எனக்கு கேள்வி. அப்படி வரணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நான்? ரைட், லெட்ஸ் see என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. ஷிஃப்ட் என்னவாக இருக்கும்? ஷிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு ஷிஃப்ட்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு 0. drift will be equal to 0. ஏன்னா கரெக்டு தானே? ஏலேருந்து நான் எக்ஸாக்டாக பிக்கு போனோன்னா ட்ரிஃப்ட் 0. அது எந்த கண்டிஷனில் நடக்கும்? ஸோ என்னோடய ட்ரிஃப்ட் ஃபார்முலாவை நான் 0 போட வேண்டியது. ட்ரிஃப்ட் ஃபார்முலான்றது என்னது? இந்த ஃபார்முலா தானே, x is equal to VR minus BBR sin theta W by BBR cos theta. அதில் x is equal to 0ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? VR minus BBR sin theta. இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டேன், தீட்டா 0 எக்ஸு 0ன்னு போட்டேன். அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து என்னது? தீட்டா நீட் டு பி 0. எஸ். ஸோ நான் கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, எனக்கு ட்ரிஃப்ட் 0 வரணும். அப்போ நான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸ் என்ன ஆகணும்? 0 ஆகணும். பட் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் 0 ஆக முடியும்? இது ஒரு டேர்மாக பார்க்கணும். ஏன்னா இங்கே W VBRலாம் இருக்குது, தே கேனாட் கோ டு 0. W 0 ஆக முடியாது, VBR 0 ஆக முடியாது. அதே மாதிரி தீட்டா 0 ஆக முடியுமா? தீட்டா நாட் 0 ஆக முடியுமாப்பா? அதாவது எனக்கு cos 0 இங்கே இன்ஃபினிட்டின்னு வரணும், அப்போ தானே இந்த டேர்ம் 0 ஆகும். அதாவது இந்த இடத்துல வந்து cannot be equal to
இன்ஃபினிட்டி ஆக முடியுமா? அப்போ தானே இந்த டேர்ம் W கான்ஸ்டன்ட் VBR கான்ஸ்டன்ட் இந்த டேர்ம் டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா தான் இந்த டேர்ம் என்ன ஆகும்? இந்த டேர்ம் எப்போ 0 ஆகும்? when cos theta will need to be infinity. இது பாசிபிளா? நாட் பாசிபிள். இந்த கண்டிஷன் வரவே முடியாது. ஏன்னா காஸ் தீட்டா எப்போவுமே -1லேருந்து +1 வரைக்கும் தானே வரும். திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இது 0வே ஆக முடியாது. நாட் பாசிபிள்னு எழுதிட்டேன். அப்போ யார் 0 ஆக முடியும்? இந்த டேர்ம் தான் 0 ஆக முடியும். அப்போது ஈக்குவல் டு 0. ஓகே, ஐ எம் லெஃப்ட் வித் திஸ் ஒன். theta naught என்ன வருது? sin inverse VR minus VBR. கரெக்டா இல்லையாப்பா? யா, இந்த ஆங்கிள் அதாவது theta naught ஈக்குவல் டு sin inverse VR minus VBR. இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் தான் எனக்கு என்ன ஆகுது? இந்த ஆங்கிளில் தான் எனக்கு ஐம் கெட்டிங் தட் this part. Okay, the drift is 0. ஸோ எவ்வளோ ஆங்கிளில் அவன் ட்ரைவ் பண்ணணும்? இந்த ஆங்கிள் theta நாட்டில் அவன் ட்ரைவ் பண்ணணும். புரியுதாப்பா? யா, குட். இப்போ நெக்ஸ்ட் we will discuss some points. இப்போ சம்டைம் வந்து இவ்வளோதான்ப்பா, இதுதான் கண்டிஷன்ஸு. இதில் டைம் டேக்கன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, டைம் டேக்கனோட ஃபார்முலா என்னது? டு கிராஸ் த ரிவர் W/VBR காஸ் தீட்டாவா? இது என்ன ஜென்ரல் ஃபார்முலா? இங்கே தீட்டா நான் என்ன போடணும்? theta naught அப்படின்னு போடணும், வேறு எதுவும் கிடையாது. டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவருக்கு அதுதான் ஃபார்முலா. ட்ரிஃப்ட் வந்து 0, டைம் டேக்கன் வந்து இதான். theta naught இங்கே கண்டுபிடிக்கிற theta naught இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? ரைட். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இருக்கட்டும். Now we discuss something. Sometime problemsல வந்து down the stream, the boat is going down the stream, the boat is going up the stream அப்படின்னு சொல்லுவான். ஓகே, எக்ஸ்ட்ராவாக இந்த பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Sometimes they will use the word downstream. Down the stream, downstream அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, this means downstream அப்படின்னா என்ன அர்த்தம்? This means boatman. I'm sorry. This means the boatman roars. ரோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரோர்ஸு ட்ரைவ்ஸு எல்லாம் ஒன்று தான். திஸ் மீன்ஸ் த போட்மேன் ரோர்ஸ் ஆர் ட்ரைவ்ஸ் இஸ் போட். அதாவது என்ன வெலாசிட்டி? VBR வெலாசிட்டி தானே டிரைவர் ட்ரைவ் பண்ணுறது அலாங் த ரிவர். அலாங் த ரிவர் டைரக்ஷன். இப்போ ரிவர் போகுதுல்ல, நல்லா கவனிங்க. இது நம்மளுக்கு ரிவர் எந்த டைரக்ஷனில் போகுது? திஸ் இஸ் ரிவரோட டைரக்ஷன். தண்ணி இப்படி ஓடுது, கரெக்டாக? தண்ணி இப்படி ஓடுது. இப்போ போட்மேன் இருக்கான்ல, அவனோட போட்டை வந்து இந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணுறான்னு வைங்க. he is driving his boat in this direction. அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னது? அதாவது போட்மேன் ட்ரைவ் பண்ணுற வெலாசிட்டி தானே இது. அது போகிற டைரக்ஷனும் ரிவர் போகிற டைரக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் எனக்கு கண்டிஷன் தான் என்னது? அதுதான் என்ன சொல்லுவான்? டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து கேன் யூ ஃபைண்ட், இங்கே வந்து நம்ம VB வெக்டார் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். VB வெக்டார்ன்றது என்னது? VBR ப்ளஸ் VR வெக்டார். இது ரெண்டுமே I கேப் டைரக்ஷனில் இருக்கா? கோஆர்டினேட் சிஸ்டம் படி ரெண்டுமே என்ன டைரக்ஷனில் இருக்குது? I கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ VBR I கேப் ப்ளஸ் VR I கேப். ஸோ
ஸோ இதில் வந்து நீங்கள் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி என்ன சொல்லலாம்? What I can say magnitude as? இப்போ ரெண்டுமே ஐ கேப்பா. இதுக்கு நான் மேக்னிடியூட் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது டவுன் த ஸ்ட்ரீம் அப்போது போட்டோட வெலாசிட்டி என்ன வரும்னா மேக்னிடியூட் விபிஆர் ப்ளஸ் விஆர். ஏன்னா மேக்னிடியூட் போட்டோம். திஸ் இஸ் ஏன்னா நீங்கள் இங்கே விபிஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், விஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதுதான் மேக்னிடியூட் இல்லையா? இதே டவுன் த ஸ்ட்ரீம் சொல்லுவான். இது டவுன் த ஸ்ட்ரீம். அப் த ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவான். அப்ஸ்ட்ரீம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவான். அப்போ என்ன அர்த்தம்? போட் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ரிவரோட வெலாசிட்டி இப்படி இருக்கா? போட்மேன் எந்த டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணுவான். ரிவரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரைவ் பண்ணணும்னா அது என்னது? அப் த ஸ்ட்ரீம். ஸோ இதே மாதிரி பாயிண்ட்டை இங்கே இந்த பாயிண்ட்டை இதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க. அதாவது திஸ் மீன்ஸ் த போட்மேன் ரோர்ஸ் ஆர் டிரைவ்ஸ் இஸ் போட் அலாங் த ஆப்போசிட் டு ரிவர் டைரக்ஷன். இங்கே அலாங்குன்னு போட்டிருக்கேன்ல, அதை இந்த கேஸில் என்ன பண்ணிக்கோங்க? ஆப்போசிட் டு ரிவர் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கேன் யூ ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் விபி? விபின்றது என்ன எழுதலாம்? எப்படிப்பா எழுதுறது? இதே ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? ஆனால் இது வந்து டுவர்ட்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது? விஆர் ஐ கேப். ஆனால் இது வந்து லெஃப்ட் சைட் பார்த்துருக்குல, அப்போ நான் என்ன எழுதணும்? மைனஸ் விபிஆர் ஐ கேப் அப்படின்னு எழுதணும் இல்லையா? ஸோ காமனாக ஐயை வெளில எடுத்திங்கன்னா என்ன வரும்? விஆர் மைனஸ் விபிஆர் ஐ கேப். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் போட்டிங்கன்னா என்ன வரும்? மேக்னிடியூட் போட்டிங்கன்னா வெறும் ஐ கேப் தான் இருக்குது. ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி வாட்? மேக்னிடியூட் போட்டு விஆர் மைனஸ் விபிஆர் போட்டாலும் ஒன்று தான், இல்லை விபிஆர் மைனஸ் விஆர்னு போட்டாலும் ஒன்று தான். மேக்னிடியூடில் தட் டசன்ட் மேட்டர். இப்போ ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்னு வரும்பா. ஸ்கொயர் இருக்கனால இது இந்த டேர்ம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்க. யா, ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ தான். விஆர் மைனஸ் விபிஆர்னாலும் ஒரே ஆன்சர் தான். விபிஆர் மைனஸ் மேக்னிடியூட் போட்டேன் நான். ரைட்டாப்பா? ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் வி நீட் டு நோ. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் கொஷின்னு. ரைட், என்ன கொடுத்துருக்கான்? ஸோ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதில் 4 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டாக போகலாம். ஓகே, a man can row a boat with velocity 4 km/h. அதாவது a man can row a boat with 4 km/h. row the boat அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே ரொம்ப கிளியராக பார்த்தோம். ரோர்னால் என்ன அர்த்தம்? VBR அவன் கொடுத்துருக்கான் 4 km/h in still water. கரெக்டாக VBR வந்து row the boat in still water அப்படின்னு கொடுப்பான்னு சொன்னேன் இல்லையா? if he is covering a river where the current is 2 km/h. கரண்ட்னா என்னது? ரிவரோட வெலாசிட்டியே சொல்கிறாங்க. கரண்ட் மீன்ஸ் சம்திங் விச் இஸ் மூவிங். இங்கே யார் மூவ் ஆகுறா? கரண்ட்னா இட்ஸ் சம்திங் மூவிங். இங்கே வாட்டர் கரண்ட் இருக்குது, வாட்டர் கரண்ட். ஸோ இப்போ என்னென்னா, இன் வாட் டைரக்ஷன் will his boat is headed? So in what direction will his boat be headed if he wants to reach a point on the other bank directly opposite to the starting point? So first question என்ன கொடுத்துருக்கான்? போட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா ஏலேருந்து எக்ஸாக்டாக அவன் என்ன பண்ணுமா? இங்கே போய் ரீச் பண்ணணுமா? இங்கே போய் ரீச் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ட்ரிஃப்ட் என்னவாக இருக்கணும்? ட்ரிஃப்ட் வந்து 0வாக இருக்கும் இந்த கண்டிஷனில். நம்ம மற்றபடி எல்லா கேஸையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? θ0 is equal to sin inverse VR by VBR. இந்த ஆங்கிளில் நான் என்ன பண்ணணும்? என்னோடய போட்டை ட்ரைவ் பண்ணணும். இந்த VBR வெலாசிட்டியில் என்னோடய போட்டை ட்ரைவ் பண்ணுவேன். திஸ் வெலாசிட்டி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த போட்மேன் ட்ரைவ் பண்ணக்கூடிய வெலாசிட்டி இதுவாக தான் இருக்கும், which he drives. ஸோ இங்கே ட்ரைவ் பண்ணுறவன் நேராக எங்கே வந்து போட் ரீச் ஆகும்? VB இங்கே வந்து ரீச் ஆகும்.
பி பாயிண்ட்டை. ஸோ இந்த இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் வாட் இஸ் விஆர்? கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்குது, யூனிட்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மீட்டருக்கு மாற்றணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஸோ 1/2 சைன் இன்வர்ஸ் 1/2. எப்போ சைன் 1/2 வரும்? தீட்டா 30 டிகிரியாக இருந்தால் தான் என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சைன் இன்வர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, எந்த வேல்யூ ஆஃப் ஆங்கிளில் எனக்கு 1/2 வரும் சைன் வேல்யூன்னு அர்த்தம். சரி, சைன் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? எந்த வேல்யூ ஆஃப் தீட்டா நாட்டில் சைன் தீட்டா நாட்டில் எனக்கு 1/2 வரும்னு அர்த்தம். என்ன ஆங்கிளில் வரும்? 30 டிகிரியில் தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ் டன். ஓகே, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சி, தீட்டா வந்து எவ்வளோ ஆங்கிள்? 30 டிகிரி வித் வெர்டிக்கல். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இப்போ நல்லா கவனிங்க, வித் ரெஸ்பெக்ட் டு இவன் அது எதுவுமே கேட்கலாம், எந்த டைரெக்ஷனில் ட்ரைவ் பண்ணணும் மட்டும்தான் சொல்லி கேட்டிருக்கான். சில டைம் நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த ரிவர் போகிற சைட்லேருந்து எவ்வளோ ஆங்கிள், அதாவது ரிவர் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது? ரிவர் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ரிவரோட டைரெக்ஷன்லேருந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஆங்கிள் அது வந்து நான் ட்ரைவ் பண்ணணும். See, they are asking what direction I need to drive the boat. இப்போ with respect to the river direction, ரிவர் போகிற டைரெக்ஷன்லேருந்து இது 90, இது 30. ஸோ ரிவர் டைரெக்ஷனில், ஸோ with respect to river direction எவ்வளோ ஆங்கிளில் நான் ட்ரைவ் பண்ணணும்? at angle 120 degree we need to drive the boat. கரெக்டாக இல்லையா? ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? 30 டிகிரி சொன்னால் போதும். வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் போகிற டைரெக்ஷன்லேருந்து 120, ஏன்னா இது 90, அது 30. புரியுதா? ரைட். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம். இஃப் த வித் ஆஃப் த ரிவர் இஸ் 4 km/h. ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, இஃப் த வித் ஆஃப் த ரிவர் எவ்வளோ இருக்கான்? 4 kilometer, how long will it make will the man takes to cross the river with the condition in the part 1. கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்க அதே கண்டிஷன் வச்சுட்டு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்குறான். டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? T is equal to என்னது? W/VBR cos theta தானே? இதானே டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். இப்போ 4 கிலோமீட்ரு வித் ஆல் த கண்டிஷன்ஸ், 4 கிலோமீட்டர் வித் ஆல் த கண்டிஷன்ஸ் இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்க சொல்கிறான். அங்கே தீட்டா என்னது? தீட்டா நாட் 30 டிகிரியில் வித் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 கிலோமீட்டர். விபிஆர் என்ன கொடுத்துருக்கான்? விபிஆர் வந்து 4 km/h. இப்போ யூனிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா கிலோமீட்டர் செகண்ட்ஸில் போடல, நம்ம கரெக்டாக யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். காஸ் வந்து 30 டிகிரி. வாட் இஸ் காஸ் 30? √3/2. கரெக்டாக 4 கேன்சல் ஆகிடும், கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே போச்சுன்னா என்ன வரும்? 2/√3 hour. This is the time taken. So what is √3 ஓட வேல்யூ? 1.732. நம்மளுக்கு மைண்டில் ஞாபகம் வச்சுருக்கணும். யா, ஸோ 2/√3 is our answer. புரியுதாப்பா? ரைட். இப்போ அடுத்து தேர்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்கான்? In what direction should the boat be headed? Head the boat. Should he head the boatனா என்ன அர்த்தம்? எந்த டைரெக்ஷனை பார்த்து அவன் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு தான் இதில் கேட்குறான். எந்த டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும், அது மாதிரி தான் once again the question is coming. So in what direction should he head the boat if he wants to cover and cross the river in shortest time, and what will be the time? அதாவது ஷார்ட்டஸ்ட் டைமில் அவன் கவர் பண்ணணும்னா எந்த ஆங்கிளில், எந்த டைரெக்ஷனில் அவன் ட்ரைவ் பண்ணணும்? ஹெட் த போட்னா என்னது? எந்த டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும்னு கேட்குறான். ஸோ இது ஷார்ட்டஸ்ட் டைமில் அவன் ரீச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் எந்த டைரெக்ஷனை பார்த்து போட்டை ஓட்டணும்? ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த டைரெக்ஷன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு 0. இந்த ஆங்கிளில் ட்ரைவ் பண்ணால் திஸ் இஸ் ரிவர். ஓகே, VB இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஆஃப் VBR அண்ட் VR. இது ரெண்டுத்தோட அடிஷனோட ரிசல்டன் தான் இது. ஸோ ஃபைனலி இட் வில் ரீச் சம்வேர் இயர். இதுதான் என்னது? ட்ரிஃப்ட் இங்கே கேட்டிருக்கானா? கேட்கல. எந்த டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும்னு கேட்டிருக்கான். தீட்டா ஈக்குவல் டு 0 டைரெக்ஷனை பார்த்து ட்ரைவ் பண்ணணும். ஓகே, வேர்ட்டிக்கலுக்கு 0,
வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் டைரக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆங்கிளில் ட்ரைவ் பண்ணணும் என்னோடய போட்டை 90 டிகிரி, பட் வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிக்கல் 0. ரைட்டா? வாட் இஸ் த மினிமம் டைம்? டைம் என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்கிறான் கேட்குறான். W by VBR cos theta, cos is theta is 0 here. VBR என்னது? W வந்து 4 kilometer, VBR is what? 4 kilometer per hour. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா you will have, இது மேலே போச்சுன்னா என்ன வரும்? 1 hour அப்படின்னு வரும். ஸோ டைம் டேக்கன் டு இந்த ஷார்ட்டஸ்ட்டு டைம் வந்து சாரி எக்ஸாக்டாக யா ஷார்ட்டஸ்ட் டைம் வந்து இது தான் கரெக்டாக 1 ஹவரில் யூ வில் கிராஸ். ரைட்பா, ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள். ஹவு லாங் வில் இட் டேக் டு ரோ 2 kilometer up the stream and then to his starting point? See, how long will it take him to row 2 kilometer up the stream and then back to his starting point? இந்த கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் தான், ஆனால் சொல்கிறத கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். How long will it take him to row what? 2 kilometer up the stream. Okay, up the stream na enna solra nanu? What does mean by up the stream? Up the stream na enadhu pa? இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அப் த ஸ்ட்ரீம்ன்றது என்னது? இந்த பாயிண்ட்டுக்கு வர்றது எவ்வளோ கிலோமீட்ரு? 2 கிலோமீட்டர் அப் த ஸ்ட்ரீம். இங்கேருந்து அப் த ஸ்ட்ரீம் 2 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்னது? தென் பேக் டு இட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது என்னோடய எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் அப் த ஸ்ட்ரீம். ஏன்னா ரிவர் இப்படி ஓடிட்டுருக்கு. ரிவருக்கு டவுன் த ஸ்ட்ரீம்னா இது, அப் த ஸ்ட்ரீம்னா இது இல்லையா? ஸோ இங்கே என்ன ஸ்பீடு பார்த்தோம் நம்ம? வாட் இஸ் த ஸ்பீட் இயர்? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் வி ஹவ் டிரைவ்ட்? VBR மைனஸ் VR மேக்னிடியூட் போடுறோம். நீங்கள் அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, VR மைனஸ் VBRனாலும் பிரச்சனை இல்லை, VBR மைனஸ் VRனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ போத் ஆர் சேம். ஏன்னா மேக்னிடியூட் பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் கண்டிஷன் இல்லையா? இப்போ ஸ்பீட் ஆஃப் திஸ் போட் இங்கேருந்து இங்கே எஸ்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட், திரும்ப இங்கேருந்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு இப்போ என்னென்னா எனக்கு வந்து டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். டு கோ அப் த ஸ்ட்ரீம். அப் த ஸ்ட்ரீம்னா என்னது? எஸ்லேருந்து ஈக்கு போகிறதுக்கு, எஸ்லேருந்து ஈக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈலேருந்து திரும்ப எஸ்ஸுக்கு டவுன் த ஸ்ட்ரீம், அப் த ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் டவுன் த ஸ்ட்ரீம். இது வந்து எந்த வெலாசிட்டி? இது எந்த கேஸுக்குப்பா இது? இந்த கேஸ் வந்து எஸ்லேருந்து ஈக்கு போகிறதுக்கான ஸ்பீடு. டவுன் த ஸ்ட்ரீம் போகிறதுக்கு என்ன ஸ்பீடு வரும்? டவுன் த ஸ்ட்ரீம் போகிறதுக்கு என்ன ஸ்பீடு? அது VBR ப்ளஸ் VR தானே, ஆட் ஆகும்ல. ஏன்னா போத் ரெண்டு பேருமே சேம் டைரெக்ஷனில் போகும். கரெக்டாக? நான் ஒரு டயக்ராம் தான் போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். S to E, E to S வந்து இந்த கேஸு. இது வந்து ஈலேருந்து எஸ் போகிற கேஸ். சரி, இப்போ என்ன வரும்? வாட் வில் கம் ஹியர்? இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடலாமா? எவ்வளோ டிஸ்டன்ஸு? 2 கிலோமீட்டர். எவ்வளோ ஸ்பீடில்? அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. வாட் இஸ் VR, வாட் இஸ் VBR கொடுத்துருக்கான்ல கொஸ்டினில். எல்லாமே கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக மைனஸ் பாசிட்டிவ் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இங்கே VR நான் இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். இதனாலும் பாசிட்டிவ் வேல்யூ வரணும் மேக்னிடியூட்டுக்குனால. ஸோ VRன்றது என்னது? 2 கிலோமீட்டர் per hour மைனஸ் VBR என்னது? 4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா ஸ்பீடுன்றது பாசிட்டிவ் வேல்யூ, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? அதே 2 கிலோமீட்டர் அப் த ஸ்ட்ரீம், டவுன் த ஸ்ட்ரீம். இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடு? 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ப்ளஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹவர். மேக்னிடியூடு தான் இது, தேர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ பிரச்சனை இல்லை, மேக்னிடியூட் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வரும்?
இப்போ இங்கே வந்து -2 km/hr வரும், -2 km/h. மேக்னிடியூட் போட்டனால பாசிட்டிவ் அது. ஸோ யூ வில் ஹேவ் 1, இங்கே யூ வில் ஹேவ் 1 hour, இது 6 ப்ளஸ் 2/3 hour அப்படின்னு வரும். 1 hour ப்ளஸ் 2/6 வரும்பா, which is 1/3. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? 4/3 hour. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 hour, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 1/3 hours, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அபவுட் இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் we have discussed. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நீட்டில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ரைட், கவனிங்க. see stream of river swimmer, speed of a swimmer. கொஸ்டினை படிங்கப்போ, நீங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ராப்ளம் வச்சு இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்கள். see speed of the swimmer in still water. speed of the swimmer in still water na யாரோட ஸ்பீட் அது? VBR, கரெக்டா? VBR 20 meters per second still waterல. the speed of river water அப்படின்னு கொடுத்துங்க, அது வந்து என்னது நம்மளுக்கு? VR. and is flowing towards east. eastனா என்னது? இது நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, and this is east. and is flowing due east. if he is standing on the south bank, so இப்படி ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சவுத் பேங்க்கில் இருக்கான, this is south bank and this is north bank. பேங்க்னா ஒன்றும் இல்லை, கரையை தான் அப்படி சொல்கிறான். ஓகே, the shore. so if he is standing on the south bank and wishes to cross the river along the shortest path, the angle at which he need to make his strokes. shortest path. shortest path எப்போ வரும்? shortest pathன்றது என்னதுப்பா? எந்த ஆங்கிளில் அவன் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். the angle at which he need to make his strokes with respect to the north. பா இது வந்து நார்த்து, பா சவுத் டு நார்த், இது நார்த்தோட டைரக்ஷன். எவ்வளோ ஆங்கிளில் அவன் என்ன பண்ணணும், ட்ரைவ் பண்ணணும், அந்த டீட்டா நாட்டை கேட்குறான். ஓகே, டீட்டா நாட்டோட வேல்யூ என்னது? sin theta naught is equal to என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? what is the formula for it? என்ன ஃபார்முலா நம்மளுக்கு இருந்துச்சு? VR by VBR, கரெக்டாக? VR by VBR. ஆன்சர் என்ன வரும்? VR by VBR. ஸோ VR என்னது நம்மளுக்கு? 10, VBR வந்து 20. ஸோ பேசிக்கலி 1/2. ஸோ theta will be equal to what? 30 degree. எப்போ sin 30 degree வரும்? ஸோ 30 degree என்னது? நார்த்துலேருந்து இது எந்த சைடு இருக்குது? பா இது நார்த்பா, நார்த்துலேருந்து இது எந்த சைடு? இது வெஸ்ட்டா ஈஸ்டா? வெஸ்ட்டு தானே. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். கரெக்டாக? ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? see width of the river is 1 kilometer. width of the river is 1 kilometer. W கொடுத்துட்டான் இந்த ப்ராப்ளமில். 1 kilometer. velocity of the boatன்னு கொடுத்துட்டான். வெறும் VB கொடுத்துருக்கான்னு அர்த்தம். வெறும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. velocity of boatனா அவன் VBR கொடுத்துருக்க மாட்டான், VB தான் கொடுத்துருப்பான். the boat covered the width, அதாவது the boat covered the width of the river in shortest time. டைம் மினிமமில் கவர் பண்ணியிருக்கான். T மினிமம் வந்து என்னது? W by VBR தானே. இதோட வேல்யூ எவ்வளோ? 15 மினிட்ஸில் கொடுத்துருக்கான். ஹவர்ஸ்க்கு மாற்றிடலாமா? ஏன்னா ஆப்ஷன் பாருங்கள் ஹவர்ஸில் இருக்குது. ஸோ மினிட்ஸில் இருக்குது, அதை எப்படி ஹவர்ஸ்க்கு மாற்றுவீங்க? ஸோ 15 by hours, கரெக்டா? ஸோ தென் த வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் ஸ்ட்ரீம், அவன் என்ன கேட்குறான்? VR என்னன்னு கேட்குறான்.
எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ்ப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, உங்களுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்னென்னா, அதை படிக்கும்போது நான் எந்த டைரெக்ஷனை பார்த்து என்னோடய போட்டை ட்ரைவ் பண்ணணும்னா விபிஆர் பார்த்து ட்ரைவ் பண்ணணும். ஷார்ட்டஸ்ட் டைமுக்கு போட் வில் ரீச் சம்வேர் இயர் விபி. ரிவர் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஐ டோல்ட் சம் ரிலேஷன், தட் இஸ் விபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை ப்ரூவ் கூட பண்ணேன் இல்லையா, விபிஆர் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ், ஏன்னா இது ரெண்டுத்தோட ரிசல்ட்டுன்னு தான் இது. ஸோ விஆர் ஸ்கொயரை நம்ம இங்கேருந்தே எடுத்துக்கலாம், விபி ஸ்கொயர் மைனஸ் விபிஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் விபியை. விபி ஏற்கனவே கொடுத்துட்டான். விபிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டேர்ம்லேருந்து கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் விபிஆர்? 60/15 இன்ட்டு வித் ஆஃப் த ரிவர் என்னது 1 கிலோமீட்டர். எல்லாமே ஹவர்ஸில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் எனக்கு ஆன்சர் வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்பா. ஓகே, யா, எவ்ரிதிங் இஸ் ரைட். ஸோ விபிஆர் என்ன வருது? விபிஆர் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா வி ஆல்ரெடி நோ. என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? சரி, நம்மளுக்கு இது வந்து 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். ஓகே, இது இஸ் ஹவர். ஸோ 4 கிலோமீட்டர் பர் ஹவர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். விஆர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னது? இதுக்கு 5 ஸ்கொயர், அதாவது எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு பிளைண்டாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, இல்லைனா எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, ஃபைனல் ஆன்சர் வந்து 3 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வருது. புரியுதாப்பா? நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். என்ன கொடுத்துருக்கேன் அடுத்து? திஸ் இஸ் ஆப்ஷன் 1. இப்போ அடுத்து, பர்சன் எய்மிங் டு ரீச் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் ஆன் த பேங்க் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் ஸ்விம்மிங். ஸோ ஒருத்தன் என்ன பண்ணுறானா, எக்ஸாக்டாக ஆப்போசிட் சைடு ரீச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறானா. ஒருத்தன் ஆப்போசிட் சைடை ரீச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறானா. இஸ் ஸ்விம்மிங் வித் அ ஸ்பீட் ஆஃப் வாட்? அவன் எவ்வளோ ஸ்பீடில் ஸ்விம் பண்ணுறானா? He is swimming with a speed of 0.5. இங்கே போட்டுக்கு பதில் இங்கே ஸ்விம்மர். ஓகே, 0.5 meters per second. எவ்வளோ ஆங்கிள்? வித் த டைரக்ஷன் ஆஃப் வாட்டர். அதாவது டைரக்ஷன் ஆஃப் வாட்டர், ஓகேவா? டைரக்ஷன் ஆஃப் வாட்டருக்கு, சரி, இது டைரக்ஷன் ஆஃப் வாட்டர். டைரக்ஷன் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளோ ஆங்கிளா? டைரக்ஷன் ஆஃப் ஆங்கிளுக்கு 120 டிகிரி இல்லையா? 120 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அப்போ இது 90னா இது 30. கரெக்ட். ஸோ திஸ் இஸ் விபிஆர். அவன் எந்த இடத்த போய் ரீச் பண்ணணும்? திஸ் இஸ் விபி. ஸோ த பர்சன் aiming to reach exactly the opposite point at the back of the stream is swimming with a speed of 0.1 meters per second at an angle of 120 with the direction of flow. Find the speed of water in the stream. ஸோ அவன் பேசிக்காக என்ன கேட்குறான்? விஆர் கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இங்கே வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, இஸ் ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் வித் ஸ்பீடு அப்படின்னு கொடுத்துருக்கான். அது விபிஆர் இருக்குமா இல்லை விபிஆராக இருக்குமா? இஸ் ஸ்விம்மிங் வித் ஸ்பீட் ஆஃப் விபிஆர். ஏன்னா அந்த இங்கிலீஷில் தான் அதில் அர்த்தம் உண்டு. ஸ்விம்மிங் வித் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டான். அது விபிஆர் இருக்குமா விபிஆராக இருக்குமா? வாட் இஸ் யர் ஐடியா? அவன் வந்து ரோரிங், அப்புறம் ஸ்டிரரிங், இதுமாதிரி எந்த வேர்டுமே யூஸ் பண்ணல. அவன் வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி ஆர் ஆக்சுவல் வெலாசிட்டி அது மாதிரி எந்த வேர்டுமே யூஸ் பண்ணல. He is just saying the person aiming to reach exactly opposite point on the bank of the is swimming with the speed. Swimming speed, நல்லா கவனிங்க. ஸ்விம்மிங் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல அவன் வந்து விபிஏ கொடுக்கலையாம். இஸ் கிவன் விபிஆர் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து விபி கொடுக்கலையாம், விபிஆரை கொடுத்துருக்கானா. அந்த ஸ்விம்மரோட ஸ்பீடுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டா, வித் ரெஸ்பெக்ட் டு த ரிவரா அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து எவ்வளோ தூரம் கிளியராக படிக்க முடியுமோ படிச்சிட்டோம் தியரியில். ஓகே, நான் ரொம்ப கிளியராக ஆக்சுவல், அப்சல்யூட் இதெல்லாம் சொல்லுவான்ற சொன்னேன்.
ஆனால் இது மாதிரி வந்து எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் ஸ்விம்மரோட வெலாசிட்டி அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ரிவரா வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டான்னு சொல்லணும்ல, அதை அவன் சொல்லவே இல்லை. அப்போது இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து 1999 கேட்டிருக்கான். அப்போ அந்த டைமில் அது வந்து ஒரு கரெக்டாக அது பாயிண்ட் அவுட் பண்ணல. ஸோ விபிஆராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை வச்சு தான் சொல்யூஷன் போட்டிருக்கான். நான் விபின்னு எடுத்துக்க முடியாது, இதில் விபிஆர்னு வச்சு போட்டிருக்கான். மற்றபடி இப்போ உள்ள பேப்பர் இது 1999 உள்ளது, பட் நீட்டில் உள்ளது. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் டைமில் அது கரெக்டாக வரும். ஸோ அவன் எதுன்னு கொடுக்கல, பட் இங்கே வந்து ஸோ இட் இஸ் கிளியர் நவ். ஸோ இது மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் சைன் தீட்டா நாட் என்னவாக இருக்கும்? விஆர் மைனஸ் விபிஆரா? விஆர் தான் கேட்குறான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? திஸ் இஸ் 0.5 சைன் 30 டிகிரி. ஏன்னா இந்த ஆங்கிள் தானே வேணும் நம்மளுக்கு, 30 டிகிரி. சைன் 30 இஸ் வாட்? 1/2 which is 1/4 கிலோமீட்டர் பர் ஹவர். இல்லை மீட்டர்ஸ் பர் செகண்ட். மீட்டர்ஸ் பர் செகண்ட் கொடுத்துட்டான்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மீட்டர்ஸ் பர் செகண்ட். திஸ் இஸ் விஆர். ஸோ விஆர் இஸ் ஈக்குவல் டு வாட்? என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. ஏன்னா சரி, அது மாதிரி ப்ராப்ளம்ஸு சம்டைம் கொடுக்காமே இருக்கும், அதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். பட் இது 1999 ஓகே, இட் இஸ் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே குட். இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தியரியும் ஓரளவு புரிஞ்சிருக்கும், டீசெண்டாக புரிஞ்சிருக்கும், ப்ராப்ளம்ஸும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஸோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து எஸ் ஃபஸ்ட் டைம் சில பேருக்கு வராது. ஆனால் இதை நீங்கள் கான்செப்ட்ஸ் நான் சொன்னதை ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ண போனால் திஸ் வில் பி யுவர் கண்ட்ரோலில் தான் இருக்கக்கூடிய டாபிக் தான் இது. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. பாய்.